வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ஏகாதசி பெருவிழா திருநெடுந்தாண்டகத்துடன் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. திருவாய்மொழி திருநாட்கள் எனப்படும் பகல் 10 திருநாட்கள் தொடங்கி நடந்து வருகின்றன. 5வது நாளான இன்று நம்பெருமாள் பூஜகீர்த்தியுடன் கூடிய சௌரி கொண்டை வைர அபயாஸ்தம், திருமார்பில் விமான பதக்கம், அடுக்கு முத்துச்சரம், கல்லிழைத்த ஒட்டியானம், வைர பாதுகாப்பு, காசி மாலை, சூரிய பதக்கம் சூடி கையில் தங்க கிளியுடன் மூலஸ்தானத்திலிருந்து தங்க பல்லக்கில் எழுந்தருளினார். பின்னர் உட்பிரகாரத்தில் வலம் வந்து அர்ஜுனா மண்டபத்தில் ஆழ்வார்கள் முன்னிலையில் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். இதில் திரளான பக்தர்கள் பெருமாளை ரங்கா ரங்கா என கோஷமிட்டு வழிபட்டனர். ஹோசூரில் அழகன் முருகன் மலைக்கோயில் உள்ளது. புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து நவம்பர் 3ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடந்தது. தினமும் மூலவருக்கு பல்வேறு வகையான அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. 48 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் மண்டல அபிஷேக பூர்த்தி விழா விமரிசையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமாள் திருக்கல்யாண கோலத்தில் அருள் பாலித்தார். பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர். காப்பு கட்டுதல், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட உற்சவம் நடந்தது. வேத மந்திரம் முழங்க திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க முருகனை தரிசித்து மனமுருகினர். திருப்பத்தூர் ஆம்பூர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் கங்கையம்மன் மற்றும் எல்லையம்மன் கோவில் உள்ளது. கோவிலில் மார்கழி திருவிழா விமர்சையாக நடக்கிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடந்தது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் அம்மன் தேரில் பிரவேசித்தார். 50 அடி உயர தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர்.
திரளான பக்தர்கள் உப்பு மிளகு வீசி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க தேரோட்டம் நடைபெற்றது.